ஏ சப்மிசிவ் மைண்ட் அப்படின்னா கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு யோசனை. என்ன சொல்கிறாருன்னா, தேர்ஃபோர் காட் எக்ஸால்டட் ஹிம் that at the name of Jesus every knee should bow and every tongue confess that Jesus Christ is Lord to the glory of God the Father. அவருடைய நாமத்தினாலே வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் அந்தபடி சொல்கிறார். தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். When the people buried the body of Jesus, that was last thing any human hand did to him. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் புதைச்சிட்டாங்க இல்லையா? ஒரு மனித குலத்தில் பிறந்த எல்லாருக்கும் கடைசியாக நடக்கக்கூடிய நிகழ்வு அதுதான். ஆமாம், மரணம் அடைவதும் அவர்களை கொண்டு போய் எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இதுதான். அவருடைய வழக்கத்தின்படி கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. From that point on, it was God who worked. அதுக்கப்புறத்திலிருந்து தான் இறைவன் அங்கே தனது கிரியைகளை செய்கிறார். Men had done their worst to the Savior, but God exalted him and honored him. மனிதர்கள் அவருக்கு எவ்வளவு கேவலமான காரியத்தை செய்ய முடியுமோ அவ்வளவு கேவலமான காரியத்தை செய்தார்கள். ஆனால் இறைவனோ அவரை எவ்வளவாக உயர்த்த முடியுமோ அவ்வளவாக உயர்த்தினார். Men gave him names of ridicule and slander, but the Father gave him a glorious name. மனிதர்கள் அவருக்கு கேலியும் கூத்துமான பெயர்களை எல்லாம் சூட்டி மகிழ்ந்தார்கள் இல்லையா? அவரை கொண்டு போய் சிலுவையில் அறியும்போது அன்னைக்கு கேவலப்படுத்தின, சிரித்த அல்லது அவமானப்படுத்தின அத்தனை பேரும் இன்னைக்கு எப்படின்னா, அவரை நம்பாதவர்கள் கூட அவர் மிக சிறப்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். பொதுவாக மேடை பேச்சுகளில் பேசுகிறாங்க. அதில் இயேசு கிறிஸ்துவின் கொள்கைகளை குறிக்கோள்களை பாராட்டி பேசுகிறார்கள். அன்னைக்கு சொன்னப்போ இவர் தானே கொண்டீங்க அப்படின்னா நம்ம ஆமாம்மா அன்னைக்கு கொண்டாங்க, நாங்கள் இருந்திருந்தோம்னா எங்கள் அப்பா காலத்தில் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்க மாட்டோம் அப்படின்னு இயேசு சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, தீர்க்கதரிசிகளையெல்லாம் கொலை செய்தீங்களா ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறான், எங்களுடைய மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தோம்னா அந்த மாதிரிலாம் கொண்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொலைகாரருடைய பிள்ளைகள் என்று நீங்களே சாட்சி கொடுக்கிறீர்கள் அப்படின்னார். இன்றைக்கி அதே மாதிரி தான் உலக மக்கள் என்ன பண்ணுறாங்க, அது குறிப்பாக கிறிஸ்தவர்கள். உலகத்திலே மிக கேவலமான ஒரு இனம், ஒரு மதத்தை பின்பற்றுவர்கள் யாருன்னு கேட்டால் கிறிஸ்தவர்கள் தான். மிக கேவலமானவர்கள். அது வரைக்கும் கிறிஸ்தவன் நான் மாறுற வரைக்கும் நல்லா இருப்பான். கிறிஸ்துவன் அவன் மாறிட்டான்னு வச்சுக்க, அந்த இயேசு சொல்லுவார்ல ஒரு இடத்துல, ஒரு மனுஷனிடத்திலிருந்து பொல்லாத ஆவி வெளியே போகும்போது அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருப்பதை போல் இருக்குமா. அப்பொழுது அந்த பிசாசு பார்த்துட்டு முன்னிலும் அதிகமான 7 ஆவிகளை அழைத்து கொண்டு வந்து அங்கே குடியிருக்கும். அவனுடைய நிலைமை, அவனுடைய பின்னிலைமை அவனுடைய முன்னிலைமை விட படு கேவலமானதாக இருக்கும். பாவம்னா என்ன, இறைவனுக்கு விரோதமாக செய்கிற செயல்னா என்ன, இறைவனுக்கு பயப்படும் பயம்னா என்ன, கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான் கிறிஸ்தவனை மாறினவுடனே. அதுக்கப்புறம் தான் ஐயாவுடைய 2.0 இன்னிங்ஸ் இருக்கும். மகா கேவலமான காரியங்களை சபையில் செய்வான். சாதாரண மக்கள், இறைவனை பற்றி அறியாதவர்கள் அல்லது இறைவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாதவர்கள் செய்ய துணியாத காரியங்களை எல்லாம் துணிஞ்சு செய்வோம். கொலை கொள்ளை எல்லாத்தையும் செய்வோம். ஆமாம், போய் பார்த்துக்கலாம். இறை நம்பிக்கை முற்றிலுமாக போய்விடும். அந்த நிலைமைக்கு வந்துடும். அதைத்தான் இங்கே செய்கிறாங்க. இயேசுவை பின்பற்றினவர்கள் எதுவுமே சொல்லலை, பேசாமல் நிற்கிறான். எல்லாம் ஓடிவிட்டான். எல்லாமே தெரியும், கண்கூட பார்த்தவன் தான். அப்போ என்ன பண்ணாங்க, கொண்டு போய் சிறுவையில் கொண்டு அமுக்கி விட்டானோ. அமுக்கி விட்டு கடைசியில் புதைச்சாச்சு. ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் சபையிலோ சமுதாயத்திலோ நீங்கள் வாழும்போது எல்லாரும் உங்களை கைவிட்டு விடுவார்கள். எல்லாரும் உங்களுக்கு எதிராகத்தான் இருப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது ஈஸி இல்லை, ரொம்ப எளிதான காரியமே இல்லை. கிறிஸ்துவை பின்பற்றி உங்களுக்குள்ளேயே சந்தேகம் வந்துடும். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, இதெல்லாம் போய் உருப்படாக போகுது. ஏன்னா படிக்கிற காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு படினா 5 மணிக்கு முதல் ஜெபம் பண்ணிட்டு படிங்கிறாரு இந்த ஆள்.
இதெல்லாம் படித்து என்னத்தை அப்படின்னு உங்கள் மனசில் சந்தேகங்கள் வரும். தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பான்? உங்களுக்கு முன்மாதிரிகள் அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்வாங்கி போகிற நிலைமையில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் யாரோடு போரிடுகிறீர்கள்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இல்லையா, இந்த அந்தகார லோகாதிபதி வானமண்டலங்களில் உள்ள அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள சேனைகளோடும் இப்படி நீங்கள் மிகப்பெரிய போராட்டங்களை போராடுகிறீர்கள். திடீர்னு உங்களை கூட்டு போய் ஐபிஎல் மேட்ச்சில் விட்டு அட்ரா 6ன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் நம்மளே ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லாத ஆள் நம்மளை கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தில் போராட சொல்கிறாங்க. போய் சண்டை போடு போ அப்படின்னு. தாவீதை கூட்டி போய் என்ன பண்ணாங்க? சவுலோட பெரிய போர் அந்த உடைகளையெல்லாம் அணிஞ்சு, இரும்பு உடை கவசங்கள் எல்லாம் அணிஞ்சு, காலில் ஷூ, அம்புலாம் எஞ்சாங்கன்னா காலில் அடிக்காதடா, முன்னாடி ஒரு பட்டை, இரும்பு பட்டை, நெஞ்சில் ஒரு பட்டை, கையில் இருக்கும் இந்த பாகுபலியில் போட்டிருப்பான்ல அது மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போய் கோலியத்தை போய் அடித்து வெட்டிட்டு வா அப்படின்னா, இவன் போட்டு 2 ஸ்டெப்பு நடந்து பார்க்குறான். இங்கிட்ட கிராங்குங்குது. இதை போட்டு நான் எங்கிட்டே போகிறது? இந்த நாய் அடிக்கிறதுக்கு நான் என்ன இரும்பு ட்ரெஸ்ஸாக போட்டு போனோம்? தூக்கி போல போடியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டி கொண்டே போட்டான். அவன் எவ்வளோ பெரிய ஆள், நீ என்ன நாயின்னுக்கிட்டு இருக்க? அவன் நாய் தான்யா, போயா. நானாக அடிக்கலை, என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சிங்கம் வந்துச்சு. 3 வயசு தான் அந்த சிங்கத்துக்கு, பயங்கர ஃபோர்ஸில் இருந்துச்சு. பாலசிங்கம் அடித்து அப்படியே வாயை கிழிச்சிட்டேன் தெரியுங்களா? இவெல்லாம் என்ன, எனக்கு அந்த விசுவாசமும் தைரியமும் அவனுக்குள்ளே இருந்தது. கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டவன், கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டவன். திரும்ப பவுல் அது சொல்கிறார். இயேசு என்ன சொன்னார்? கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டவன். ஒரு வீடு கட்டுகிறவன் நல்லா ஸ்ட்ராங்காக கரும் பாறையில் போய் வீடுக்கு அஸ்திபாரம் போட்டு காங்கிரீட்டை போட்டு எழுப்புனானா புயல் வந்தாலும் மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னார். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டவர்கள் நிலைத்திருப்பீர்கள். அவரில் நம்பிக்கை வைத்து முன்னேறி செல்லும்போது தான் இந்த உலகம் என்ன மிரட்டினாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இல்லைன்னா விசுவாசத்தை விட்டு நகர்ந்து போவது ரொம்ப ஈஸி, 10 செகண்டில் போயிடலாம். உலகம் எந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கு? சாமியை கும்பிட்டுட்டு டெய்லி பயில் படிக்கிறேன்ட்டு மெண்டல் பயில் விளாடா நீங்கள். அறிவியல் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கோங்க. அறிவியல் எப்படி போய்கிட்டு இருக்குது தெரியுமா? வானத்தில் இருக்கிற அறிவியல்லாம் அவ்வளோ நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறான், எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு என்னமோ சொல்லிட்டு கிடக்குறீங்க. தண்ணியிலேயே அடுப்பு எரிய விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தில் போய் இயேசுவை நம்பிட்டு இருக்கிறீங்க. இயேசு கண்டுபிடிச்சி சொன்னாரா? தண்ணியிலலாம் அடுப்பு எரியும் பண்ணி இயேசு சொன்னாரா? அவரை போய் நம்பிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் வயசான பிறகு ஒரு 60-70 வயசுக்கு அப்புறம் சாமியின்ட்டு அலைய வேண்டியதான். இந்த காலத்தில் நம்ம அதெல்லாம் தேடக்கூடாது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க அவங்கள குழப்புவாங்க. உங்களுடைய நம்பிக்கை எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அதான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டே போச்சாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஒருத்தர் முஸ்லீம் நண்பர் வந்து என்கிட்ட பேசினார். அவர் பேசும்போது முழுவதுமாக என்ன சொல்லிகிட்டு இருக்காரு? சார், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நீங்கள் இயேசுவை தானே கும்பிட்றீங்க. இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு நபி தான். இது மாதிரி நிறைய நபிகள் வந்திருக்காங்க. அதுமாதிரி ஈசா நபின்ற ஒருத்தர் நபி, அவ்வளோதான். அவர் சாதாரண மனிதன் தான். அவர் கூட போச்சாச்சு, செத்துட்டார் சார். அவர் திரும்ப உயிரோடு வந்ததெல்லாம் கதை. இயேசு கிறிஸ்து கடவுளே கிடையாது அப்படின்னு சொன்னார். சரி சார், அப்படியா? ஓஹோ, அந்த மாதிரி உங்கள் இதில் சொல்லியிருக்காங்களா? ரைட், ஓகே. ஆமாம், நீங்கள் சொல்கிற உண்மை தான், செத்துட்டார் தான். அவர் கொண்டே போய்ச்சிட்டாங்க, உண்மை தான். அவர் செத்துட்டார் சார். கடவுள் அவர் நம்ம கும்பிடக்கூடாது சார். அதெல்லாம் இருக்கட்டும். கடவுள் கும்பிடாமல் போகிறேன், நான் ஏதாவது சொல்லிக்கிட்டு போகிறேன். இப்போ என்ன செய்யணும்? நான் எந்த கடவுளை கும்பிடணும்? அல்லாவை தான் கும்பிடணும். ரைட்டு. அல்லா எங்கே இருக்கார்? யாருடைய கடவுள் அல்லா? அவர் எப்படி கும்பிடணும்? அவரை கும்பிடக்கூட முறைகள் எனக்கு சொல்லுங்கள். எனக்கும் அல்லாவுக்கும் என்ன உறவு? என்னுடைய குற்றங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய தவிப்பு எப்படி போகும் அப்படின்னு கேட்டால் அங்கே வழியே இல்லை. நம்ம நல்லா சுத்தமாக குளித்து கை காலெலாம் கழுவிட்டு இறைவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசில் இருக்கிறது பாவ அறிக்கை, விமோசனம், பாவ விமோசனம், பரிகாரம், அதெல்லாம் தேவையே கிடையாது.
இறைவனை நல்லா கை காலெல்லாம் கழுவி நல்லா சுத்தமான ஒரு உடையோடு போய் நீங்கள் 5 வேளை தொழுது கொண்டால் இறைவனடி சேர்ந்து விடுவீர்கள். உங்கள் மனதில் இருக்க துன்மார்க்கமான எண்ணம் அதை பற்றிலாம் யாருக்கும் கவலை இல்லை சார், அதெல்லாம் நான் எங்கள் இதில் கிடையாது. நல்ல மனசோடு இருக்கணும், நல்லவனாக இருக்கணும். நானே நல்லவனாக முடியுமா? என்னாலே நானே நல்லவனாகிக் கொள்ள முடியுமா? ஆமாம் சார், நம்ம எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி நாம் சுத்தமானவனாக நல்லவனாக இருந்து கொள்ள முடியும். என்னால் முடியலன்னு சொல்லிட்டு தான் அந்த உலக வாழ்க்கையே. அதான் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நான் விரும்பினதை செய்யாமல் எனக்கு பிடிக்காததே தான் நான் வாழ்க்கையில் செய்கிறேன் சார். சார் நல்லவனாக இருக்கணும் தான் சார் நான் நினைக்கிறேன். எல்லா கொலை குற்றவாளிகளும், எல்லா அயோக்கியர்களும், எல்லா சிறை கைதிகளும் என்ன சொல்கிறாங்க? சார் நான் நல்லவனாக இருக்கணும் தான் சார் நினைக்கிறேன். எங்கே சார் நல்லவனாக இருக்க முடியலையே, எனக்கு பிடிக்கல, ஆனால் அதைத்தான் நான் செய்கிறேன். இதான் மனிதர்களுடைய. அப்போ யாரும் உங்களை கொண்டு போய் இயக்குறான்? அன்றைக்கி ஒரு பொண்ணு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு, சார் யாரோ விஷத்தை கொண்டு வந்து இந்தா குடி குடி குடின்னு சொல்கிற மாதிரியே இருக்கு சார், 24 மணி நேரமும் என்னை கூப்பிட்டு வா நம்ம போ நீ குடி குடின்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் சார், வேணும்னே ஒருத்தங்க என் வாயில் ஊற்றி விட்டாங்க சார் அப்படிங்கிற ஹாலோசினேஷன்ஸ். இது மாதிரி மனதை மயக்குது போட்டு அசுத்த ஆவிகளினாலே இது ஏற்படுகிறது அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? யோ அசுத்தாவி சுத்தாவின்னு எனக்கு தேவை சுற்றிட்டு இருக்காத, அது மைண்டு குழம்பி போச்சு, இதான் ஹாலோசினேஷன்ஸில் இருக்குது, யாரோ ஒருத்தங்க பேசுகிற மாதிரி அதுக்கு கேட்கும் அப்படின்னு அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்குது புதுசாப்போ. அப்போ அதனால் அது குடிச்சிட்டு அதுவே இன்னொரு ஆளை சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அறிவியலில் சொல்லுவாங்க. அதை உண்மைன்னு எல்லா பேரும் நம்புவாங்க. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு இல்லை அந்த மாதிரி கிடையாதுன்னு அவன் மாற்றி பேசுனா ஆமாம் ஆமாம் உண்மை தான் அப்படின்னு அதையும் நம்புவாங்க. ஆனால் ஆண்டவரை நம்புறதுக்கு மட்டும் வரவே மாட்டாங்க. People with a submissive mind as they live for others must expect sacrifice and service. இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நினைக்கிற மனதை உடையவர்கள் தியாகத்தையும் மற்றவர்களுக்காக செய்யும் ஊழியத்தையும் நாம் கட்டாயம் எதிர்பார்க்க வேண்டும். இன்றைக்கி அதுதான் பிலிப்பியரில் ரொம்ப முக்கியமாக சனாதனத்துக்கு எதிரான கொள்கையை போட்டிருக்கார். சனாதனம்னா என்ன? இன்றைக்கி பிஜேபிக்காரங்களாம் சனாதனங்கிறாங்க, பின்னாடி நிறைய பேர் போகிறாங்கள்ல. சனாதனம்னா என்ன? சனாதனம்னா மற்றவர்கள் எல்லாம் எனக்கு கீழானவர்கள், நான் உயர்ந்தவன். உனக்கு மேலே எனக்கு மேலே ஒருத்தன் உயர்ந்தவன் இருக்கான், அவனுக்கு மேலே ஒருத்தன் உயர்ந்தவன் இருக்கான், எல்லாருக்கும் மேலே உயர்ந்தவன் பிராமணன். ஐயோ கடவுள் கிடையாதா? கடவுளுக்கு மேலேயே நான் உயர்ந்தவன் இப்படி சொல்கிறாங்க. இதான் சனாதன கொள்கை. இதை ஏற்றுக்கொண்டு பிராமணர்களுடைய காலையில் விழுந்து வணங்குகிறவர்கள் எல்லாம் சனாதனிகள் அப்படின்னு பேர். சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அப்போ சரி இருக்கிறதுலே கீழே யாரையா அப்படின்னா எனக்கு கீழே இன்னொருத்தன் இருக்கான், எனக்கு கீழே இன்னொருத்தன் இருக்கான். அப்போ அவனெல்லாம் மதிக்கக்கூடாது, அவனை படிக்க விடக்கூடாது, அவனுக்கு சோறு போடக்கூடாது, அவனை ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, இடுப்பில் ஒரு கையில் கச்சையை மட்டும் கட்டிட்டு வர சொல்லு, பார்த்தா கும்பிடு போட சொல்லு, அவனை செருப்பாலே அடி, ஏற்று பேசக்கூடாது. இப்படி ஒடுக்குமுறையின் கீழே, அதான் ஒடுக்கப்பட்டவர்கள். யார் ஒடுக்குனா? மேலே இருக்கணும் ஒடுக்கணும். அதான் இப்போ இந்த ராமதாஸ் ஐயா இப்போ மருத்துவமனையில் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறார்? வன்னியர்கள் தான் ஆண்ட பரம்பரை, மற்றவர்கள் எல்லாம் அடிமையா? நீங்கள் யாருக்கு அடிமைகளாக இருந்தீங்க? இப்படி கேட்டால் எங்களுக்கு மேலே உயர்ந்த ஜாதியில் இன்னும் 2-3 ஜாதி இருக்குது, அப்போ அவங்களுக்கு நீங்கள் அடிமையா? அப்போ ஜாதி ரீதியாக இப்படி பிரித்து ஒருவனுக்கு ஒருவன் அடிமைன்னு சொன்னாங்க. இதுதான் சனாதனம். அதுக்கு இவர் என்ன சொல்கிறார் பாரு, ஒவ்வொருவனும் பிறனுக்கானவைகளை தேட கடவன், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. இதான் சனாதனத்தை முறித்து போடக்கூடிய செயல். கிறிஸ்துவின் அன்பை சொல்லியும் கிறிஸ்தவர்கள் யாரும் இன்னும் இதை பின்பற்றலை. எந்த கிறிஸ்தவனுமே யோக்கியனாக மாறல. இன்றைக்கி சர்ச்சில் என்ன இருக்குது? வெறி கொண்டு போயிருப்பாங்க. கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் போனீங்கன்னா அந்த ஜாதி பறையர்கள் பல்லர்கள் எல்லாம் கிறிஸ்துவ சபைக்குள்ளே வெறி கொண்டவர்களாக இருப்பாங்க. நம்ம ஜாதியை சேர்ந்தவன் தான் நிர்வாகத்தில் இருக்கணும். டைசிஷியன் செக்ரட்டரி யார்? கிளரிக்கல் செக்ரட்டரி, ஐயர்மார்கள் எத்தனை நம்ம ஆளுங்க தான் இருக்கணும், எவனும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய சிந்தனை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயர்மார்கள்லாம் அந்த ஜாதியில் இருக்கட்டும், நிர்வாகம் பூரா நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு நாடார் பேரவை இந்த பக்கம். ஏசு எங்கேயா இருப்பார்? ஏசு சர்ச்சுக்கு வெளியில் தள்ளிவிடியா, அந்த ஆள் வேறு நைன்னுக்கிட்டு தனக்கானவைகளை தேடாமல் பிறருக்கானவைகளை தேடினா சும்மா கேவலமாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஆள் தூக்கி கொண்டு போய் புதைச்சிட்டாங்க சர்ச்சில் இருந்து.
ஏசுவே காணோம். ஏசு எங்கேயா இருக்கார்? பின்னாடி கல்லறையில் போச்சு விட்டோம்யா, அந்த ஆள் வந்து நெய்யுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதான் சபை இன்றைக்கி நடக்கிற கேவலமான நிலைமை. நம்ம என்ன பண்ண முடியும்? இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். இந்த மாதிரியான சடங்குகளில் பிரிவுகளில் சேரவே சேராதீங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் பிரிவினைகள் இருக்கும். உங்களுக்கு போராட்டங்கள் எங்கெங்கே உண்டு? ஆனால் இந்த இது பிறையில் தான் வரும். நமக்கு எங்கெங்கே போராட்டங்கள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரைத்தினங்களோடும் அதிகாரங்களோடும் மாத்திரமல்ல, கடுமையான போராட்டம் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை மனசில் வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை மட்டும் பாருங்கள். சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன நடக்கும். ஏன்னா ஏமாந்துடக்கூடாது. விழிப்புள்ளவர்களாக இருங்கள். People with a submissive mind as they live for others must expect sacrifice and service. But in the end, it is going to lead to glory. கடைசியில் நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் நம்மளை ஒதுக்கினாலும் எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. அப்படி இப்படி நான் இப்போ எங்கே போய் நிற்கிறான் பார்த்தீங்களா? சர்ச்சுக்கு வர்றதுக்கே கோவப்படுறோம். அந்தளவுக்கு நிலைமையில் போயிருக்கான். நம்ம ஆண்டவர் சேர்த்துக்கொண்டே வருகிறார். மகிமை மேல் மகிமை கொடுத்துக்கிட்டே வர்றார் இல்லையா? இதை பர்சனலாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியும். இதுக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இறைவனுக்கு. இறைவனுக்கு பிரியமானவர்களாக வாழுங்கள். அதுக்காக நம்ம உலக வாழ்க்கையெல்லாம் வெறுத்துட்டு காவி உடைய போட்டுட்டு இல்லைன்னா வெள்ளை உடைய போட்டு கையில் மணியை பிடிச்சிட்டு சேசுவே சேசுவே சேசுவேன்னு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இயல்பான உலக வாழ்க்கையை வாழுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்போடு வாழுங்கள். ஜோசப் suffered and served for 13 years, but then God exalted him and made him the second ruler of Egypt. யோசிப்பு 13 ஆண்டுகளாக மிகவும் கஷ்டப்பட்டான். கடைசியில் பிரதமராகவே ஆகிட்டான் இல்லையா? டேவிட் வாஸ் அனாயிண்டட் கிங் வென் ஹி வாஸ் பட் அ யூத். ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போதே அவர் ராஜா வந்து சாமுவேல் வந்து என்ன பண்ணிட்டார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். He experienced years of hardship and suffering, but at the right time, God exalted him as king of Israel. கடுமையான போராட்டம், உயிரை வாங்குறதுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்கான் பின்னாடி. கடைசியில் ராஜாவாயிட்டான். The joy of the submissive mind comes not only from helping others and sharing in the fellowship of Christ's suffering. இப்படியாக நீங்கள் இந்த உங்களை இப்படி ஒப்பு கொடுக்கிற மனநிலை, தாழ்மையாக இருக்கிற மனநிலை இறுதியிலே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். இது மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வது அல்லது மற்றவர்களுடைய கிறிஸ்துவின் ஐக்கியத்தை பகிர்வதோடு மட்டுமல்ல, பட் ஆல்சோ ஃப்ரம் த நாலேஜ் தட் வி ஆர் க்ளோரிஃபையிங் காட். நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்ற அந்த அறிவிலும் நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் சபையில் எப்பயுமே பார்க்கும்போது சபையில் எல்லாரையும் பாருங்கள். யார் தேவையில் இருக்கிறார்கள்னு பாருங்கள், அவங்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்றவர்கள் பட்சத்திலே நீங்கள் நில்லுங்கள். அதிகாரத்தில் இருக்கவங்க பட்சத்தில் நம்ம இருக்க வேண்டாம். ஏழைகள் பட்சத்தில் நீங்கள் இருக்கணும். யாருக்கு குரல் கொடுக்க முடியாமல் அமைதியாக போகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அதான் இயேசு சொன்னார், நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு வந்து போஜனம் கொடுத்தீர்கள். நாங்கள் எங்கே கொடுத்தோம்? அன்றைக்கி சர்ச்சில் ஒருத்தன் பசியாக இருந்தாலும் நீ போய் சாப்பாடு வாங்கி கொடுத்த பற்றியா? அதை நான் தான் வந்திருந்தேன் அன்றைக்கி அப்படிங்கிறார். இதைத்தான் எல்லா மதத்தினரும் சொல்கிறார். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டு ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டு அடுத்த முறை அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொண்டு கொடுக்கணும். அவங்க அப்போ இயேசு சொல்லுவார், நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. எப்போ நாங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலையே? அந்த அளவுக்குலாம் பெரிய யோக்கியமான வாழ்க்கையெலாம் நான் வாழல ஐயா. ஏதோ சும்மா நான் சர்ச்சு போயிட்டு வந்துட்டுருக்கேன். அன்றைக்கி ஒரு நான் அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தே இல்லையா நீ? ஒரு புடவை ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, முன்னாடி உட்காந்துருந்தாங்க. ஆமாம், நான் தாயா வந்திருந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இன்றைக்கி சபையில் செக்ரட்டரி எப்படி பேசுகிறாங்க? தள்ளிப்பாயா, அங்கே போய் உட்காரியா, சும்மா முன்னாடி வந்துக்கிட்டு அப்படின்னு கண்ணார பார்த்துருக்கேன். முன்னாடி ஒரு செக்ரட்டரி இருந்தார், அவ்வளோ துரத்துவார் அந்த ஏழை எளிய மக்களை. முன்னாடி நிற்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? வெளியில் போய் நில்லையா அப்படிம்பார். ஏன்னா சர்ச்சு செக்ரட்டரி ஆனவுடனே என்னமோ ஐநா சபை செக்ரட்டரி ஆன மாதிரி தலையில் கர்வம் வந்துடுது. ஐயரே அதே மாதிரி தான் இருக்கார். பிச்சைக்காரங்களாம் உள்ளே விடாதீங்க, வெளியில் போய் நிற்க சொல்லு அப்படிங்கிறாரு. ஏசு கிறிஸ்து பிச்சைக்காரனாக வந்தால் வெளியில் தட்டி விட்டுருவியா? அதான் அவர் கேட்டார். நான் பசியாக இருந்தேன், நான் வறுமையில் இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், தண்ணி கூட கொடுக்கலையா அப்படிங்கிறார். இன்றைக்கி பிச்சைக்காரங்களாம் யாரும் சொல்ல, லாசரு பிச்சைக்காரனாக தான்ண்ணா, அப்புறம் லாசரை வெளியே தட்டி விட்டுருவியா? இந்த மாதிரி தான் மீசை மட்டும் பெருசாக வச்சுக்கிறார் ஐயர். ஆனால் ஏழ்மையில் இருப்பவர்களை எவ்வளோ கேவலமாக நடத்தினார். இன்றைக்கி எங்கேன்னு காணாமே போயிட்டார்.
சப்மிசிவ் மைண்ட். இறைவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையான ஒரு மனது நமக்கு இருக்கணும். அவர் யாருக்கெல்லாம் உதவி செய்ய சொன்னாரோ அவருக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். இதை சபையிலே பார்ப்பது தான் நம்முடைய வேலை. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? நான் யாருக்கு உதவி செய்யணும்? ஆண்டவரே, அநேகருக்கு உதவி செய்யும்படியாக என்னை ஆசீர்வதிங்க. அப்படி கேளுங்க. ஆண்டவர் உங்களை என்ன சொல்லியிருக்காரு? யூ ஆர் த மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன? ஃபெய்த்ஃபுல் மேனேஜர்ஸ். உண்மையும் முத்தம் உள்ள உக்கிரானக்காரன். உக்கிரானக்காரனை எதுவும் மொழிபெயர்த்திருக்காங்க, மேலாளர்னு அர்த்தம். இப்போ நாட்களில் உக்கிரானக்காரன்னு பைபிளில் போட்டிருக்கு. நீங்களாம் ஆண்டவருடைய சொத்து சுகங்களை மேனேஜ் பண்ண போகிறீங்க. ஆண்டவருக்கு எவ்வளோ சொத்து சுகம் இருக்குது? இன்றைக்கி ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானிக்கு இருப்பதை விட பல லட்சம் மடங்கு அதிகமாக இருக்குது. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவனுடைய மேனேஜர் நீங்களாம். நீங்கள் 2 பேரும் மற்ற சொத்தெல்லாம் நீங்கள் பராமரிக்கணும். சப்மிசிவ் மைண்ட் யூ மஸ்ட் ஹாவ். அப்போ ஏற்பட்ட ஒரு மனசு இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை என்ன வச்சுருப்பார்? ரிலையன்ஸோடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எப்படி இருப்பார்? அவருக்கு என்ன கார் இருக்கும், எத்தனை கார் இருக்கும், எத்தனை பங்களா இருக்குது, யோசனை பண்ணி பாருங்கள். அது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகம் இல்லையா? அப்போ இறைவனுக்கு உண்மையுள்ளவர்களாயிருங்கள், மனத்தாழ்மை உள்ளவர்களாயிருங்கள், இறைவனை பின்பற்றுங்கள். We may not see the glory today, but we will see it when Jesus comes and rewards his faithful servants. இன்றைக்கி நாம் தேவனுடைய மகிமையற்றவர்களாக இருக்கலாம், எளிமையானவர்களாக இருக்கலாம். ஆனால் நாட்கள் வரும்போது அதை பார்ப்பீர்கள். ஏற்ற சமயத்திலே ஏற்ற காலத்தில் செய்வேன், தீவிரமாய் இதை நடப்பேன், ஏழும்பி பிரகாசி உன்போழியே வந்தது. அப்படி ஒரு பாட்டு இருக்குது. எழும்பியே பிரகாசி ஏசாயா தீர்க்கதரிசியில் இருக்குது. உன் ஒளியே வந்தது. அப்போ மனத்தாழ்மையோடு எல்லாருக்கும் உதவி செய்யுங்கள். ஏழ்மையில் இருப்பவர்களை பாருங்கள். அங்கே அகங்காரம் பிடிச்சி போய் பேசுகிறவன்ட்ட சேராதீங்க. அதான் இன்றைய சிந்தனை. ஹவு கேன் யூ ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் காட்ஸ் ப்ராமிஸ்ட் ரிவார்ட்ஸ் and not become disappointed when your good deeds go unrecognized? நீங்கள் பல நன்மைகளை செய்து போகும்போது அவற்றை யாருமே கண்டுகொள்ளாமல் போகிறார்கள். இத்தனை செய்தி என்ன புண்ணியம்? என்னை யாருமே பார்க்கல நினைக்கிறீங்களா? சீக்ரெட்டாக செய்யுங்க. ஏசு என்ன சொல்கிறார்? நீங்கள் உதவி செய்வது யாருக்குமே தெரியக்கூடாது. உன்னுடைய வலது கை செய்வது உன்னுடைய இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா? உங்களுடைய பரமபிதா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். குறிப்பிட்ட காலம் வரும், கடுமையான ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் திகைத்து போவீர்கள். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு நான் எப்படி தகுதியானவன் என்று நினைப்பீர்கள். ஆனால் முறுமுறுப்பவர்களும் இறைவனுக்கு விரோதமாக பேசுகிறவர்களும் கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லாமலே இருப்பார். ஊழியக்காரர் அநேகருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வறுமையிலும் வேதனையிலும் நோய்களின் பிடியிலும் இருக்கிறார்கள். ஏன்? ஊழியக்காரருக்கு தெரியும், இந்த பக்கம் பிரசங்கம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இன்னொரு பின்னாடி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கார். பிஷப்பும் அதே மாதிரி பண்ணுறாரு. இந்த பக்கம் நைட்டு குடிகார பார்ட்டி நடத்துகிறாங்க. ஒரு முறையெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லேடிஸ்லாம் அழைச்சிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. எதுக்கு? பிஷப் எலெக்ஷனுக்கு. இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. தண்ணி, மது, மாது, சூது எல்லாமே சர்ச்சில் நடக்கும். வெளியில் இருக்கிறவங்களாம் வெள்ளை எங்கே போட்டவர்கள் பரிசுத்தமானவர்கள் நினச்சிட்டு இருக்கான். நம்பர் 1 ப்ராடி ஐக்கியத்தனத்தெல்லாம் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். கன்னியாகுமரியில் ஒரு பெந்தகோஸ்தே ஃபாதர் என்ன பண்ணார்? சர்ச்சுக்கு வந்த பொம்பளையை கொண்டு போய் ராட்சியில் ரூம் போட்டு தங்கியிருக்கார். போலீஸ் பிடிச்சி 2 பேரும் அழைச்சிட்டு போகிறாங்க. எல்லா ஐக்கியத்தனத்தையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை சாத்தான் உண்டாக்கி கொடுப்பான். சபையே சீரழிந்து போகும். ஆனால் நீங்கள் இறைவனை பின்பற்ற வேண்டும், இறைவன் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?